பிஸ்மில்லா. இது நாங்கள் எங்கள் பயணத்தின் தொடராக வந்துட்டுருக்கோம். தொடராக வந்து இப்போ திருச்சி வந்தாச்சு. திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டாங்க. கோயம்புத்தூரில் காலைல 9:15 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 2:30 மணிக்கு கொண்டு விட்டாங்க. 5 மணி நேரம் ட்ராவல் பஸ்ஸில். ட்ரெயினாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ட்ரெயின் பயணத்தை இப்போ சில சமயத்தை அனுபவிக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரொம்ப சொகுசாக போக முடியுது. ஏசியில் போனால் கூட காசு, நான் ஏசியில் போனால் சிம்பிளாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். பஸ்ஸில் வர்றதுனா என்ன திடப்படான்னு தூக்கி போடுறாங்க. இது சகஜம் ரோட்டுடைய கண்டிஷனை வச்சு. இப்போ பரவாயில்ல, இல்லை 5 மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் கொண்டு விட்டாங்க. அவ்வளோ ரஷ் பண்ணி ஓட்டலை. 70, 80 இப்படி தான் ஓட்டினார். 100 கிலோ போகலன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்துச்சு. இப்போ வந்து மெயின் என்னத்துக்கு சொல்ல வரேன்டாக்கா, இதில் வந்து திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு டேர்ன் ஆகிடுச்சு எல்லாமே. அங்கே லோக்கல் தஞ்சாவூர் அந்த வர பஸ் எடு. ஓகே, எனிஹவ் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகி வருது. இது என்னுடைய சகோதரர் அமீன் பாய் உட்காந்துருக்காரு. அமீன், நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ டயர்ட் ஆகிட்டோம். ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியலை. இது இந்த மாதம் 7வது மாதம் 2025 இந்த டெர்மினல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உள்ள ஏசி சிஸ்டம், உட்கார்ற இடத்துல வைஃபை சிஸ்டம், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. மொத்தம் 545 கோடிக்கு கட்டியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப டாப்பாக வெளிநாட்டு ஸ்டைலில் இருக்குது. ஃபுல்லாக உள்ள எல்லா இடத்தையும் காட்ட முடியாது. அங்கே இப்போ நடக்க டயர்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதை ஜூம் பண்ணி அந்த ஏர்போர்ட்டை இது மாத்திரம் கட்டுறேன், பஸ் ஸ்டாண்டை. பாக்கி எல்லாம் யூகிச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இந்த சைடில் நாங்கள் வந்த சைடில் ஒரு 6 நடைபாதை, நான் இதுன்னு சொல்லலாம், 6 பஸ் ஸ்டாப்புக்காக நடைமேடை அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. இது வெளியிலேருந்து வர பஸ் மாத்திரம் வருதா, உள்ளேருந்து வர பஸ் வருதான்னு தெரியல. உள்ளே டவுனில் போகிறதுக்குன்னு அந்த உள்ளே அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கான்னு தெரியல. இந்த பஸ் எல்லாமே இங்கே வந்ததுனால டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டவுன்லேருந்து இது ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. அது தெரிஞ்சுங்க மக்கள். இங்கேருந்து வர்றதுக்கு இங்கே லோக்கல் பஸ்ஸு வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வரும். இது மதுரை ரோடு. இந்த பேர் கூட ஒரு பேர் வந்துச்சு, நல்ல பேர், டக்குன்னு மெமோரியில் வச்சுக்கல. ஓகே, இனிஹா வாழ்த்துக்கள், சந்தோஷம். என்னது, என்ன மீன்? என்ன இது? ஓகே, மேலே அதை பார்த்தேன். மேலே இந்த நடைமேடை பாருங்கள், இப்படியே ஃபுல்லாக காட்டுறேன். ஒவ்வொரு பஸ்ஸு ஒவ்வொரு எங்கே போகுது, மதுரை, திண்டுக்கல், கொடைக்கானல், இப்படி எல்லா டிஸ்டன்ஸும் போட்டிருக்காங்க. இது 6வது நடைமேடையிலேருந்து கிளம்புது. இப்படி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாக்கி வரக்கூடியவர்களுக்கு சொகுசாக ஒரு ஏர் சர்க்குலேஷன், என்ன சூடு இருந்தாலும் தெரியாத அளவுக்கு இருக்குது. திருச்சியில் அவ்வளோ சூடு தான் இருக்கும், இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இன்ஷால்லா வரக்கூடிய சகோதரர்கள் தெரிஞ்சுங்க. இப்போ புது பஸ் ஸ்டாண்டு இயங்குது. 7வது மாதம் 2025 இயங்க ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஈஸி இது வர்றது. டிராஃபிக் இல்லாமல் வந்துடலாம். ஏர்போர்ட் சைட்லேருந்து தான் வர மாதிரி இருக்கும். ஏர்போர்ட் சைட்லேருந்து நாங்கள் திருச்சியிலேருந்து. இந்த பஸ் எந்த ரூட்டில் வந்தாங்கன்னு தெரியல. ஏர்போர்ட்டை பார்க்கல, ஆனால் வந்தாச்சு. வாழ்த்துக்கள், இன்ஷா அல்லாஹ். மிக்க நன்றி.